அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். நானும் வச்சிருக்கேன், அதே மாதிரி நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். ஒன்றிணைக்கக்கூடிய பணியில மத்திய அமைச்சர் அமித்ஷாவோட திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி நாங்க என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்து டிடிவி தினகரன் அறிவிச்சிருக்காரு. நான் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட பேசினேன். ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர். 2024 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அதில் மிக முக்கிய தலைவராக இருந்தவங்க, போட்டியிட்டவங்க, தமிழக அரசியலில் நீண்ட நெடிய பயணத்தை பார்த்தவங்க, நிறைய உயரத்தை பார்த்தவங்க, அதே நேரத்தில் நிறைய பிரச்சனைகளும் சந்தித்தவங்க. அதெல்லாம் தாண்டி அரசியல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர், லாஞ்சிவிட்டி. அண்ணங்கிட்ட தொலைபேசி மூலமாக நான் வேண்டுகோள் விடுத்தேன். அவங்களுடைய முடிவை அண்ணன் மறுபரிசீலனை செய்யணும். அண்ணன் நம்ம தமிழ்நாட்டில் 2026 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இலக்கு என்பது மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும். மக்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான, மக்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய, சட்டம் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்சி கொடுக்கணுங்கன்னா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். நானும் வச்சிருக்கேன், அதே மாதிரி நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. முதல்ல. இரண்டாவது, நாம தேவையில்லாத சில விஷயங்களை குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்பட்ட பொழுது ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தெரியும் 10ஆம் தேதி 9-10 சென்னையில் இருந்தாங்க. அன்னைக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சென்னையில் உங்க முன்னாடி தான் சொன்னாங்க. அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை நிறைய நேரம் கொடுத்து தமிழகத்துக்கு வர்றாங்க. எத்தனை முறை மதுரை, அதன் பிறகு திருநெல்வேலி, அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை டெல்லியில் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து 2-3 மணி நேரம் செலவழித்து பேசிட்டு இருக்காங்க. அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை மிக உறுதியா இருக்கிறாங்க. தமிழகத்தில் 2026 மாற்றம் வர வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்க வரணும் அப்படிங்கறத நம்ம தெளிவா இருக்கிறாங்க. அதனால் எந்த தேவையில்லாத குழப்பமும் வேண்டாம். நிச்சயமாக தமிழகத்திலே நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். அதே நேரத்தில் அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.